உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டெக் வீடியோஸ் இன் தமிழில் எசென்ஷியல் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். ஆண்டி ரூபின் தான் எசென்ஷியல் கம்பெனியோட சிஇஓ. இவர் தான் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் டெவலப் பண்ணினவர். இதனால் இவரை ஃபாதர் ஆஃப் ஆண்ட்ராய்டுன்னு கூட சொல்லுவாங்க. 2005 கூகுள் ஆண்ட்ராய்டு அக்வயர் பண்ணக்கப்புறம் இவர் கூகுளில் சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் 2014 கூகுளிலேருந்து வெளியே வந்த இவர் ப்ளே கிரவுண்ட் குளோபல் அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் 2015 எசென்ஷியல் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணினார். இந்த எசென்ஷியல் கம்பெனி இப்போ நியூ டிவைசஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் ஒன்று எசென்ஷியல் ஃபோன், இன்னொன்று எசென்ஷியல் ஹோம். எசென்ஷியல் ஃபோன் ஒரு மாடுலர் ஈகோசிஸ்டம் கான்செப்டோட டெவலப் பண்ணியிருக்காங்க. எப்படி மோட்டோ ஜி மொபைலில் நமக்கு தேவையான மாட்ஸை அட்டாச் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த எசென்ஷியல் ஃபோன்லையும் ஃப்யூச்சரில் நிறைய எக்ஸ்டர்னல் டிவைசஸ் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். முதலாவதா டிசைன். இந்த ஃபோன் எட்ஜ் டு எட்ஜ் 5.7 இன்ச் டிஸ்பிளேவோட மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் கேமரா கூட டிஸ்பிளே ஸ்க்ரீனில் ஒரு ஹோல் மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் ஐகான்ஸ் அது வரைக்கும் வராதுன்னு அசியூம் பண்ணி கூட இந்த மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல் வித் f2.2 அப்பர்ச்சர் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலையும் 4K வீடியோ எடுக்கிற மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அப்புறம் 13 மெகா பிக்சல் கேமரா வித் f1.85 அப்பர்ச்சரோடு இருக்குது. இதில் 4K வீடியோவும் எடுக்கலாம். இந்த ஃபோன்லையும் ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ USB-C ஹெட்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பட் இந்த ஃபோன் கூடவே 3.5mm to USB-C கனெக்டர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவதா பில்டு. இந்த ஃபோனை டைட்டானியம் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மற்ற ஃபோன்ஸை விட பில்டு குவாலிட்டி அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஐஃபோன், சாம்சங், இந்த எசென்ஷியல் ஃபோன் இதோட ட்ராப் டெஸ்ட் வீடியோவில் கிளியராகவே டைட்டானியம் நல்லாவே ட்ராப் டெஸ்ட்டில் சர்வைவ் ஆகுதுன்னு தெரியுது. மூணாவதா ஃபோனுக்கு உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். இந்த ஃபோனில் 3040 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் 4GB RAM மற்றும் 128GB இன்டர்னல் மெமரியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் ஒரு மாடுலர் கான்செப்டோட பில்ட் பண்ணியிருக்கிறதால இந்த ஃபோன் கூடவே ஒரு எக்ஸ்டர்னல் 360 டிகிரி கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை நம்ம ஃபோனில் இருக்கிற மேக்னெட்டிக் கார்டு மூலயமா அட்டாச் பண்ணிவிட்டு நம்மளால் 360 டிகிரி ஃபோட்டோ, 360 டிகிரி வீடியோஸும் எடுக்க முடியும். ஃப்யூச்சரில் இது மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் டிவைசஸ் டெவலப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபோன் யூஎஸில் $749 4 கலர் ஆப்ஷன்ஸோட சேல் பண்ண போகிறாங்க. இதுக்கு புக்கிங்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரமே வேறு ரீஜியன்ஸ்லேயும் சேல் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எசென்ஷியல் கம்பெனி டெவலப் பண்ணியிருக்க இன்னொரு ப்ராடக்ட் தான் எசென்ஷியல் ஹோம். இது கூகுள் ஹோம் மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த எசென்ஷியல் ஹோமில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இல்லாமல் ஆம்பியன்ட்னு அவங்க டெவலப் பண்ணியிருக்க ஓஎஸே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நியூ ஓஎஸ்ன்றனால அதில் இன்னும் போதுமான அளவு ஆப்ஸ் டெவலப் பண்ணலை. ஸோ இந்த டிவைஸ் எப்போ ரிலீஸ் ஆகும்னு இன்னும் அஃபிஷியலாக எந்த தகவலும் வரல. இன்னும் இதே மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸை தமிழில் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.